ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நாட்டில் சுவாச நோய்களின் இப்போதைய நிலைமை மற்றும் அந்நோய்களை எதிர்கொள்வதற்கான பொது சுகாதார நடவடிக்கைகளின் நிலை குறித்து ஆய்வு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா 2001ஆம் ஆண்டு முதல் உலக அளவில் HMPV பரவி வருவதால் பொதுமக்களுக்கு இதனால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் சுவாச நோய்களின் இப்போதைய நிலைமை மற்றும் அந்நோய்களை எதிர்கொள்வதற்கான பொது சுகாதார நடவடிக்கைகளின் நிலை குறித்து மத்திய சுகாதார செயலர் புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் காணொலி காட்சி மூலம் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் சுவாச நோய்களின் இப்போதைய நிலைமை குறித்தும் சீனாவில் HMPV பாதிப்புகள் அதிகரிப்பதாக வெளிவரும் ஊடக அறிக்கைகளை தொடர்ந்து அத்தகைய பாதிப்புகள் தொடர்பான நம் நாட்டின் நிலை மற்றும் அவற்றின் நிர்வாகத்திற்கான பொது சுகாதார நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தின் போது ஆய்வு செய்யப்பட்டது. சோப்பு மற்றும் தண்ணீருடன் அடிக்கடி கைகளை கழுவுதல் போன்ற எளிய நடவடிக்கைகளுடன் வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்து மக்களிடையே தகவல்களை கொண்டு சேர்த்து தொடர்ந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கைகளை கழுவாமல் கண்கள், மூக்கு அல்லது வாயை தொடுவது தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நோயின் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்க்க வேண்டும் என்றும், இருமல் மற்றும் தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் HMPV குறித்து யாரும் பயப்பட வேண்டியது இல்லை என்றும், தமிழக அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நீலகிரியில் HMPV பரவுவதை தடுக்க அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.